Hello all. இன்னைக்கு நாம exercise 5.2 7th standard mathsல பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம laws of exponents வீடியோ போட்டிருக்கோம். அந்த laws of exponents யூஸ் பண்ணி எப்படி சம் சால்வ் பண்றதுங்கிறது தான் இந்த எக்ஸசைஸ்ல பார்க்க போறோம். First sum, using the laws of exponents, simplify and write the answer in exponential form. ஸோ நம்ம இங்கே வந்து laws of exponents யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -3/5 இன்ட்டு -3/2 இன்ட்டு -3/1 இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணி வர்ற ஆன்சரை என்ன ஃபார்மேட்டில் எழுதணும்னா எக்ஸ்பொனன்ஷியலில் தான், அதாவது பவர்லேயே தான் எழுதணும். ஸோ நம்ம இதுக்கு வந்து பவர்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை, ஆனால் பவர்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு நம்ம ரூல்ஸில் வந்து இன்றைக்கி இந்த சம்முக்கு நம்ம எந்த ரூல் யூஸ் பண்ண போகிறோம்னா ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல் என்னென்னா a/m இன்ட்டு a/n. ரெண்டு பேஸும் சேமாக இருந்து பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம், a/m + n பவர்ஸை ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பேஸ் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ -3 -3 -3. ஸோ பேஸ் நமக்கு இங்கே சேமாக இருக்கிறனால இங்கே நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்ம் வருது. ஸோ எல்லா பவர்ஸையும் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலான்னா -3 / 5 + 2 + 1. இந்த ரூல் நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இட் வில் பி மெமரைஸ்ட். ஸோ நம்ம இந்த ரூலை சைடில் எழுதுறது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ -3 பவரில் 5 + 2 7 + 1 8. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா மைனஸ் பவரில் ஈவன் நம்பர் இருக்கா ஆட் நம்பர் இருக்கான்னு பார்ப்போம். இட் இஸ் ஈவன் நம்பர், ஸோ இட் வில் பிகம் பாசிட்டிவ். ஸோ அப்போ 3/8னும் எழுதலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த சம். இதுக்கு மேலே நம்ம 3/8ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறதுலாம் இல்லை. ஜஸ்ட் வி ஆர் ரைட்டிங் த ஆன்சர் இன் பவர் நொட்டேஷன், அதாவது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிஷனும் இருக்குது, மல்டிப்ளிகேஷனும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே எத்தனை ரூல் யூஸ் பண்ண போகிறோம்னா 2 ரூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சேம் ரூல், முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ப்ராடக்ட்டில் வந்து என்ன பண்ணுவோம்னா பேஸ் சேமாக இருந்ததுன்னா பவர்ஸை ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ரூல் ஃபார்முலா வந்து a/m இன்ட்டு a/n இன்ட்டு a/pன்னு இருக்குன்னா a பவரில் m + n + p. இது என்ன ரூல்னா ப்ராடக்ட் ரூல். நெக்ஸ்ட்டு டிவிஷன் வரும்போது என்ன பண்ணுவோம்னா கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் a/m டிவைடட் பை a/n இருந்ததுன்னா டிவிஷனில் நம்ம பவர்ஸை சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ a/m - n. திஸ் இஸ் கால்டு குவேஷன்ட் ரூல். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், 6/11 + 7 + 3 டிவைடட் பை 6/5. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் ரூல் மட்டும் இந்த ஸ்டெப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ணலாம். ஸோ 6/11 + 7 18, 18 + 3 21. ஸோ இங்கே 21 வந்துடும். டிவைடட் பை 6/5. இப்போ குவேஷன்ட் ரூல் படி நமக்கு பேஸ் சேமாக இருக்கிறனால பவர்ஸை டிவிஷனில் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 6/21 - 5 வரும். ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 6/16 வரும். ஸோ அவ்வளோதான். இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணுங்கிறது கிடையாது, ஜஸ்ட் வி ஹாவ் டு அப்ளை த ரூல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம சம் பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பவர் ரூல், அதாவது இங்கே ஒரு ரூல் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த டிவிஷனுக்கு ஒரு ரூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ பவர் ஆஃப் பவர் ரூல் என்னன்னு பார்த்தோம்னா a/m / n. ஸோ பவருக்கு பவர் எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை பண்ணுவோம், m × n. இது பவர் ஆஃப் பவர் ரூல். குவேஷன்ட் ரூல் a/m டிவைடட் பை a/n இருந்ததுன்னா a/m - n. ஸோ இப்போ அந்த ரூல் படி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இதை சால்வ் பண்ணலாம். 3/2 / 3. அப்போ 3/2 × 3 டிவைடட் பை 3/5. 2 3s are 6. ஸோ அப்போ 3/6 டிவைடட் பை 3/5. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் பவரை சப்ராக்ட் பண்ணணும். தட் இஸ் குவேஷன்ட் ரூலில் 3/6 - 5. அப்போ என்ன வரும், 3/1. இந்த சம்மில் -5/2 / 3. ஸோ பவர் ஆஃப் பவர் இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பவர் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு தனியாக பவர் ஆஃப் பவரும் இதுக்கு தனியாக பவர் ஆஃப் பவரும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ பவர் ஆஃப் பவர் ரூல் என்ன ஆல்ரெடி நம்ம எழுதணும், a/m
ஹோல் பவர் n இருந்ததுன்னா a பவர் mn. ப்ராடக்ட் ரூலு a பவர் m இன்ட்டு a பவர் n இருந்ததுன்னா a பவர் m ப்ளஸ் n. ஸோ அதுபடி இதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். -5 பவர் 2 ஹோல் பவர் 3. அப்போது -5 அப்படியே வச்சுக்கோங்க. பவரில் 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 ஆகிடும். இன்ட்டு -5 ஹோல் பவர் இங்கே -3 இருக்குது. -3 இன்ட்டு 2 -6 ஆகும். இப்போ இது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது பவர்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம் வென் பேஸ் இஸ் சேம். இங்கே பேஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே -5 சேமாக இருக்கிறதுனால நம்ம பவர்ஸை ஆட் பண்ணுவோம். ஸோ 6 -6. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? பவர் 0 ஆகிடும். ஸோ இப்போ அடிஷ்னலாக ஒரு பவர் யூஸ் பண்ணுறோம். அடிஷ்னலாக ஒரு ரூல் யூஸ் பண்ணுறோம். என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா 0 பவர். ஸோ 0 பவர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எனிதிங் பவர் 0 நமக்கு 1ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பவர் ஆஃப் 0 பவர் ரூல் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வில் பி 1. ஸோ அப்போ இதை நீங்கள் பவரில் எழுதணும்னு சொன்னாங்கன்னா இதோட நிறுத்தினா போதும். பட் இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு 1 கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கனாலும் கரெக்டு தான், 1 போட்டிங்கனாலும் கரெக்டு தான். இதோட ஃபஸ்ட்டு சம் முடியுது. செகண்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.